ஹலோ அண்ட் வெல்கம் பேக் நண்பர்களே. இது ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்க போகுது. முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். நேற்று ஒரு வீடியோ பேசியிருப்பேன். எதை பற்றினா மைக்கேல் ஜாக்சனை பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்போம். அதுக்கு வியூஸ் கம்மியாக தான் வந்திருக்கு. மறக்காமல் அந்த வீடியோவையும் போய் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதை பற்றி பேசலாம்னு வந்தோன்னா, சிம்பிளான விஷயங்கள் தான். நெசரின்னு இல்லை, சும்மா ஜாலியான வீடியோவாக தான் இருக்கும். ரெண்டு டாப்பிக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னடா பேசுறது ரொம்ப கம்மியாக பேசுகிறான், வீடியோவில் ரொம்ப கம்மியாக பேசினேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கண்டென்ட் ரெலவெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்தது. ஏற்றுக்கிறேன், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ தான் மெஸ்ஸியாக ஆரம்பிப்பான். எப்போ இருந்தாலும் ஒரு கச்சா முச்சான் தானே ஆரம்பிப்போம் சேனல் ஆரம்பிக்கிறப்ப. அதே மாதிரி தான் யூடியூப் வீடியோஸ் போடுறது நான் கச்சா முச்சான் தான் போட்டுட்ருக்கேன். அதில் ஒழுங்காக போகிற மாதிரி ஒரு இடத்துல உட்காரும், அந்த இடத்துல உட்காந்தோடனே கரெக்டாக போட்டு போயிட்டே இருப்பேன். எது யாருது? இல்லை நான் போட்டிருக்கேன். இல்லை இப்போ தான் போட்டேன்னு சொல்லு. ஓகே நண்பர்களே, வீடியோஸ்குள்ளே போவோம். ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு லைஃப் இஸ் வெரி போரிங். டாப்பிக்கே அதான், ஹவு டு பேக் இட் மோர் என்டர்டைன்மெண்ட் கலகலை அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே நண்பர்களே. ஒரு வகையில் வாழ்க்கையே போர் அடித்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதை நோக்கி பார்க்கறது தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கணும். அதுக்கு என்னென்ன வேலையோ அதுக்கான தகுந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போய் நம்மளால் ரீச் ஆக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகே நண்பர்களே, தத்துவத்தெல்லாம் விட்டு அடுத்த வீடியோக்குள்ள போகும். இப்போ நம்ம எதை பற்றி பேசலான்னு வந்தோம்னா, நிறைய சாதித்தவங்களோட பட்டியல்லாம் இருக்கும். அதை எடுத்து போட்டு அவங்களோட கோட்ஸ் இருக்கும், ஃபேமஸான கோட்ஸ். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்கள பற்றி கோட்ஸ் இல்லை, அவங்க சொன்னதில் நிறைய கோட்ஸ் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். சில பேர் ஸ்பீச்லேயே கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்துல் கலாம் இருப்பார், அவர் ஸ்பீச்லேயே ஒரு கோட்ஸ்லாம் கொடுத்துருந்தார். இந்த ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ மாநாடு மாதிரி நடந்திருக்கும், அதில் போயிட்டு அவர் அந்த ஸ்பீச் மாதிரி ஒரு கோட்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னு சிலது இருக்கும்ல, அதை பற்றிலாம் நீங்கள் எடுத்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்ச கோட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ்லாம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம். ஓகேங்களா? இப்போ லைஃப் இஸ் வெரி போரிங். எதனால? நம்ம சரியாக நம்மளோட எதுவும் பண்ணாமல் இருக்கனாலேயான்னு இல்லை, லைஃப் போக போக ஒரு ஏஜ் ஆக ஆக அந்த லைஃப் ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுது. எந்த மாதிரினா, என்னடா ஒன்றுமே பண்ணாத மாதிரி. ஸ்கூல் காலேஜ்லேயே ஏதாவது வேலை இருக்கும். காலையில் எழுந்திரிப்போம், ஸ்கூலுக்கு கிளம்புவோம், ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அங்கே போயிட்டு அங்கே கொண்டாந்து சுற்றிட்டு அப்படியே ஈவினிங் 3-4 ஆகிடும். வீட்டுக்கு கிளம்பி வரும், அப்படியே அடுத்தடுத்து வேலைக்கு போயிடும். அதே மாதிரி தான் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் ஸ்பேஸ் போகிறதுக்குன்னா ஒர்க்கில் அந்த மாதிரி ஆயிடும். ஒர்க்கும் ஒரு வகையில் போர் அடிச்சு போயிடும். யாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்க மாட்டாங்க. நம்ம தனியாக வேலை செஞ்சுட்டு தனியாக சுற்றிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாதிரி கம்மியாயிடுவாங்கன்னா சுற்றுறது கம்மியாயிடும், சுற்று வட்டாரங்கள் கம்மியாயிடும். நம்மளும் அதை மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம். ரொம்ப தனியாக அப்படியே மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்படி தான் லைஃப் இஸ் வெரி போரிங் ஆகும். நம்ம அந்த போரிங்கான விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட் என்னென்ன பண்ணலாம்? வீட்டில் இருக்கிறப்ப யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டா பார்க்கலாம். எது போர் அடிக்குன்னு தோணுதோ அதெல்லாம் நம்ம போர் அடிக்காமல் வைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து போச்சு. நம்ம டிவி வந்து போச்சு, நிறைய படங்கள் இருக்குது. இப்போல்லாம் உள்நாட்டு படங்களும் வெளிநாட்டு படங்கள் அதிகமாக வந்து போச்சு. அதனால் வெளிநாட்டு படங்களை எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி வெளிநாட்டு படங்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைஃப் இஸ் போரிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாவை யூஸ் பண்ணுறதை குறைச்சிடுங்க. சொன்ன எக்ஸாம்பிளாக, பட் ஆனால் இன்ஸ்டாவை யூஸ் பண்ணுறதை குறைச்சிடுங்க. ஏன்னா அது ரொம்ப பிரெயின் ராட் பண்ணும், பிரெயின் ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு நம்ம எது சரியோ அதை மட்டும் எடுத்து பார்ப்போம். இன்ஸ்டா பார்க்கறத முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணிட்டு பாக்கி எல்லாத்து மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக அது என்ன அது சொல்லுவாங்களே, பேஷனேட்டுன்னு அது கொஞ்சம் ஈடுபாடாக உள்ள வேலைகள் செய்யுங்க. ஈடுபாடாக உள்ள வேலைகள், ஒரு ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணுறது ஓகே தான், அதை தாண்டி ஈடுபாடாக சில விஷயங்கள் வேலை செய்யணும். அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வேலையை செய்யுங்க. வீடியோஸ், அதனால தான் நான் இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணி நீங்கள் அதுக்கான வேலைகள் எடுத்து பண்ணிட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த போரிங் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இதான் பேச நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தேன், ப்ரீவியஸ் ஒரு வீடியோ, அதை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். மைக்கேல் ஜாக்சனுங்கிற ஒரு வீடியோ, மைக்கேல் ஜாக்சன் பற்றி பேசியிருப்பேன். அதை பற்றின ஒரு தொகுப்பாக அந்த வீடியோ இருக்கும், அதை போய்ட்டு மறக்காமல் பாருங்கள்.
மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் தென் உங்களுக்கு சைனிங் ஆஃப் விஜய் பரத்வாஜ்.